எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா ஸ்டூடெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி மேம் பட்டர் க்ரீம் தானே, ஒரு சுகரும் பட்டரும் போட்டால் அது பட்டர் க்ரீமு, வேணா கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் அவ்வளோதானே. ஆனால் நான் என் கஸ்டமருக்கு பட்டர் க்ரீம் எல்லாம் கொடுக்கவே மாட்டேங்க. நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு, அதனால நான் அது ரெஃபர் பண்ணுறதே கிடையாது. அதனால நான் அந்த ஆர்டரை எடுக்கிறது இல்லைங்க மேம். நீங்கள் எப்படி சொல்லி தருவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கிளாஸில் வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். பட்டர் க்ரீம் சுகர் பட்டர் மட்டும் பீட் பண்ணால் அது வேறு பட்டர் க்ரீம் கிடையாதுடா. நிறைய மெத்தட் இருக்குது, பாயிலிங் மெத்தட் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய கிளாஸில் வாங்கல சொல்கிறேன், எல்லாத்தையும் இங்கேயே சொல்லிப்பட்டதா. அது எப்படி இருக்கா? நல்லா இருக்காதுல்ல, அதனால தான்டா. செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பட்டர் க்ரீம் கேக் ஆர்டர் எடுக்காமல் இருக்கிறவங்களா கூட இந்த டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் பட்டர் க்ரீம் டேஸ்ட் பண்ணும், ரொம்ப இதாக இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு கூட நம்மளோட கிளாஸில் நீங்கள் டைரக்ட் ரிவ்யூவாக கூட கொடுங்க. மேம் நீங்கள் சொன்னீங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு, ஆனால் நல்லாவே இல்லை அப்படின்னு கூட கொடுங்களேன், நான் டைரெக்டாக போஸ்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான். செம்ம சூப்பராக இருக்குண்டா பட்டர் க்ரீமு, லைட் வெயிட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கேக்கில் கூட அப்ளை பண்ணி பார்த்துட்டு செம்மையாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஆர்டர்ஸ் எடுக்கும்போது உங்களோட கஸ்டமர் எனக்கு நெக்ஸ்ட் டைம் பட்டர் க்ரீமில் தான் வேணும், எனக்கு விப்பிங் க்ரீம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இந்த ஒன் டே ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி பாருங்க. வெறும் ஃபுல்லாக பட்டர் க்ரீம் வச்சு தான் அதை எப்படி என்ன மாதிரி பண்ணணும், எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும், கஸ்டமருக்கு எப்படி கொடுக்கணும், அவங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிடிகே கார்ட்டை மறக்காம ஒன் டே பட்டர் க்ரீம் கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க.